ஹலோ ஜெயண்ணா, என் பேர் கிருபா. நான் உங்களோட லைஃப் கோச்சிங் வந்து செப்டம்பர் 2020 ஜாயின் பண்ணேன். அப்போ லைஃப்பில் நிறையா கொஷின்ஸ், என்ன பண்ண போகிற நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய 2 கோலுக்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்இபியில் ஆகணுன்ட்டு, இன்னொன்று வந்துட்டு நான் லவ் பண்ணிட்டுருக்கேன், அவங்கள மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 கோலுக்காக நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட கால் கிடச்சதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் டீடாக்ஸில் தான் இருக்கேன். ஒரு ஃபிலிம், ஒரு மியூசிக், ஒரு சாங் அன்வான்டாக நான் பார்க்கவே இல்லை. பட் அப்படி பார்க்காம நான் இருந்ததே இல்லை என் லைஃப்பில். பட் அந்தளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிருக்கேன். அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு கூட நான் யோசிக்கவே இல்லை. அவுட்டர் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு கூட நான் யோசிக்கல. அந்தளவுக்கு எனக்குள்ளே இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன தேவை, ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் லவ் பண்ண என் லவரையே கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்கோட ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடந்துச்சு. எல்லோரும் எங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப கேர் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி நெகட்டிவாக பேசுனாங்களோ டோட்டலாக அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் என் லவரையும் அக்செப்ட் பண்ணி ஹஸ்பண்டாக வந்து எல்லோரும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் நல்லா கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு மிராக்கிள்னு சொல்ல முடியாது. எனக்கு அது நமக்கு என்ன தேவை, அதை நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணனால எனக்கு அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிருச்சு. பட் டைம் ஆகிடுச்சு. 2020 நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது. பட் 2023 ஃபஸ்ட்டு எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நினச்ச மாதிரியே கிடச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்காக தான். நீங்கள் எனக்கு கைட் பண்ணீங்க. சேம் அட் த டைம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணனால லைஃப் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. எனக்கு நான் ஆசைப்பட்ட விஷயமும் கிடச்சிச்சு. இதே மாதிரி என் ஜாபும் சீக்கிரமாக கிடச்சி நான் உங்களுக்கு என்னோடய ஜாபோட சக்ஸஸ் ஸ்டோரியும் போடுறேன். ஸோ என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தான் ஜெயண்ணா. இதனால தான் என்னால் இந்த ஒரு சின்ன ஒரு ஏஜில், எனக்கு ஏஜ் வந்து 27 ஆச்சு, இந்த ஏஜில் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர், நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜாப், எவ்ரிதிங்னு வச்சுக்கலாமே, எல்லாமே ஒரு லைஃப்பை வந்து நான் 13 நான் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லி நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமேல் என் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் நான் வந்துட்டு க்ரோர் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஜெயண்ணா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தென் இந்த கிராட்டிடியூட் நீங்கள் சொன்ன எல்லா நல்ல விஷயத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். தென் எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, என் தம்பி, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்துட்டு உங்களோட 1% கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற ஸ்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெயண்ணா. நான் ஆசைப்பட்டேன், என் ஹப்பியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு நான் முதல்ல வந்து தேங்க் பண்ணணுன்னா உங்களுக்கு மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயண்ணா. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.